விஜயண்ணா இப்படி ஒரு முடிவை எடுத்துடுங்களே குழம்பித் தீர்க்கும் ரசிகர்கள். ஆனாலும் தளபதி விஜய் தனது நீண்ட நாள் கனவாக அரசியல் களத்தில் களமிறங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரையும் அவரது அரசியல் கட்சிக்கு வைத்திருக்கிறார். இது குறித்த அறிக்கையும் வெளியாகி உள்ளது. சமூக வலைத்தளத்தை திறந்தாலே தளபதி விஜய் அவரது அரசியல் பிரவேசம் குறித்த பேச்சு பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் விஜயின் மீது மிகுந்த வருத்தத்தில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவரது புலம்பலும் சமூக வலைத்தளத்தில் அதிகமாகி உள்ளது. இயக்குனர் சந்திரசேகர் மற்றும் பாடகி ஷோபாவின் மகன் விஜய். நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமாக சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்தில் விமர்சனங்களும் அதிகமாக வந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத நடிகராகவும் உலகளவில் எக்கச்சக்கமான ரசிகர்களைக் கொண்ட நடிகராகவும் உருமாறியிருக்கிறார். தற்போது இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் அதிக ரசிகர்கள் கொண்ட நடிகராகவும் தளபதி விஜய் திகழ்ந்து வருகிறார். இவரை விஜயண்ணா என்றே அழைக்கிறார்கள் இவரது ரசிகர்கள். தளபதி விஜய் ஆரம்பம் முதலே அவரது ரசிகைகளை தம்பி தங்கை என்று பேசும் வழக்கமுடையவர். இதனாலேயே இவர் மீது எண்ணற்ற மக்களுக்கு அன்பும் ஆதரவும் அக்கறையும் அதிகமாக இருந்து வருகிறது. விஜயண்ணா என்றே சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் இவரை பற்றி பேசுவார்கள். ஒரு நடிகர் பெரிய இடத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் இல்லாமல் உடன்பிறந்த சகோதரராகவே விஜய்யே அவரது ரசிகர்கள் பார்க்கிறார்கள். அண்ணனும் அப்படிதான் இருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள். தளபதி விஜயின் விஜய் மக்கள் இயக்கம் அவரது சினிமா மற்றும் சமூக பணியை கொண்டு சேர்க்கும் ஒரு இயக்கமாக திகழ்ந்து வருகிறது. விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராக முன்னாள் எம்பி புஸ்ஸி ஆனந்த் செயல்பட்டு வருகிறார். விஜய் மக்கள் இயக்கத்தில் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் அவரது ரசிகர்கள் நிர்வாகிகளாக பணியாற்றி வருகிறார்கள். விஜய் மக்கள் இயக்கம் விஜயின் ரசிகர் மன்றமாக மட்டுமில்லாமல் சமூக பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்நிலையில் தளபதி விஜய் அவரது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை இன்று அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஒரு அறிக்கையையும் தளபதி விஜய் வெளியிட்டு இருக்கிறார். இந்த கட்சியை பதிவு செய்வதற்காக டெல்லி தலைமை செயலகத்தில் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவுமில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு தரவுமில்லை என்றும் அந்த அறிக்கையில் தளபதி விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ரசிகர்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் இந்த கட்சி துவக்கத்தை கொண்டாடி வருகிறார்கள் ரசிகர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அறிக்கையில் எண்ணற்ற விஷயங்களை குறிப்பிட்டு இருந்தார் தளபதி விஜய். சமத்துவ கொள்கையை பின்பற்றும் வகையிலும் தமிழக மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதற்காகவும் தனது நீண்ட கால விருப்பமாகவே இந்த கட்சி துவங்கப்பட்டிருப்பதாகவும் பல விஷயங்களை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த அறிக்கை தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த கவனத்தை ஈர்த்து நடிகராக மட்டுமல்லாது அரசியல்வாதியாகவும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் விஜயண்ணா என அவரது ரசிகர்கள் அவரை தூக்கிக் கொண்டாடுகிறார்கள். முழு நேர அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்த முடிவெடுத்திருக்கும் தளபதி சினிமாவிலிருந்து விலகுகிறார். அந்த அறிக்கையில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என குறிப்பிட்டு இருக்கிறார். தற்போது தளபதி விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். தளபதியின் 68வது திரைப்படமாக கோட் திரைப்படம் உருவாகி வருகிறது. தளபதி விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் வகையில் இன்னொரு படம் என 69 படத்துடன் தனது திரைப்ப பயணத்தை முடிக்கிறார் தளபதி என வருத்தமாக இருக்கிறார்கள் ரசிகர்கள். முழுநேர அரசியலில் சினிமாவில் நடித்துக் கொண்டே ஈடுபடலாமே விஜயண்ணா. அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றால் சினிமாவிலிருந்து விலக வேண்டுமா? எங்களை இப்படி தவிக்க விடுறீங்களே எனவும் ரசிகர்கள் அவரது கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இருப்பினும் மக்கள் பணியே மகத்தான பணி என நினைக்கும் தளபதி விஜயை வாழ்த்தி இந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள்.